வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிடிஎஃபோட டேபிள் அப்படியே வேறு மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எஸ், டாஸ்க் 8ல் நடந்த சம்பவங்களை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்தலாம். 10 ரவுண்ட்ஸாக வந்து நடந்தது. ஒவ்வொரு ரவுண்ட்லையும் வந்து யார் யாருக்கு எவ்வளோ பாயிண்ட் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டிடிஎஃப் டாஸ்க் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அருண் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுல் பண்ணுறாரு. ஸோ அந்த பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுக்கி வச்சிருக்காரு 9 பின்னையும். ஸோ தட் அவர் வந்து பாலை வந்து பவுல் பண்ணும்போது எந்த பின்னும் வந்து டச் பண்ணல. ஸோ அவருக்கு கொடுக்கப்பட்ட 2 சான்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட் பண்ணிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவரோட அந்த 3 பாயிண்ட், அவர்கிட்ட இருக்கிற அந்த 3 பாயிண்ட்டை வந்து எத்தனை பேருக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மற்ற 9 பேரும் அதை வந்து ஷேர் பண்ணிக்கணும். பட் வாக்குவாதம் வந்து நடக்குது. கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயான், ஜாக், ராணவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் 2 வந்து யார் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய் விஷால். ஸோ விஜய் விஷால் வந்து பவுல் பண்ணுறப்ப 4 பேரை தவிர்த்து மற்ற எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரோட பின்னும் வந்து கீழே விழுந்துருது. ஸோ 4 பேருக்கு வந்து அவரோட 6 பாயிண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணப்படுது. ஸோ அவர் மொத்தமாக ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவருக்கு 3 பாயிண்ட் கிடைச்சிருக்கும். பட் அவர் வந்து பவுல் பண்ணுறப்ப 4 பின் வந்து விழலை. ஸோ 4 பின்னுக்கு வந்து 4 பின்னில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி, ராணவ், ரயான், தீபக். ஸோ இவங்க 4 பேரும் அவரோட 6 பாயிண்ட்டை வந்து ஷேர் பண்ணிக்கணும். ஸோ இதில் எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரயான் 1 பாயிண்ட், மஞ்சரி 2 பாயிண்ட், தீபக் 2 பாயிண்ட், ராணவ் 2 பாயிண்ட், 1 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி விஜய் விஷாலோட 6 பாயிண்ட்ஸை இவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் 3. ஸோ கடைசியாக யார் எவ்வளோ பாயிண்ட் எடுக்கிறாங்க அப்படின்றதையும் இப்போ பார்த்துடலாம். ஸோ ரவுண்ட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ரயான் வந்து பவுல் பண்ணுறாரு. வழக்கம் போல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் எல்லா பின்னையும் வந்து அடித்து தம்சம் பண்ணிடுறாரு. ஸோ எல்லாம் 3 பாயிண்ட்டும் வந்து அவருக்கே போய் சேருது. அதுக்கப்புறம் ரவுண்ட் 4ல் ஜாக்லின் வந்து பவுல் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. சௌந்தர்யாவோட பின் தவிர மற்ற எல்லா பின்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே விழுந்துருது. ஸோ அப்போ சௌந்தர்யாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்லினோட 6 பாயிண்ட்ஸ் அப்படியே வருது. ஸோ ஜாக்லினோட 6 பாயிண்ட் ப்ளஸ் ஆல்ரெடி சௌந்தர்யா வந்து 4 பாயிண்ட். ஸோ தட் சௌந்தர்யாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது. ரவுண்ட் 5ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவித்ரா வந்து பவுல் பண்ணுறாங்க. அப்போ முத்துக்குமரன் அந்த மஞ்சரி பின்னை தவிர்த்து மற்ற எல்லா பின்னும் வந்து கீழே விழுந்தது. ஸோ அவங்களோட 4 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்குமரன் 2 பாயிண்ட்டும் மஞ்சரி 2 பாயிண்ட்டும் வந்து எடுத்துக்கிறாங்க. ரவுண்ட் 6ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபக் வந்து பவுல் பண்ணுறாரு. அவர் வந்து எல்லாத்தையும் அடித்து தும்சம் பண்ணிடுறாரு. ஸோ அவருக்கு வந்து 3 பாயிண்ட் வந்து கிடைக்குது ரவுண்ட் 6ல். அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 7ல் வந்து பவுல் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பவுல் பண்ணுறப்ப அவங்க எதையும் வந்து எந்த பின்னையும் வந்து தகர்க்கல. ஸோ அவங்க விட்டுருவாங்களோன்னு நினச்சோம். பட் செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருட்டி விட்டோடனே எல்லா பின்னும் வந்து கீழே விழுது. ஸோ சௌந்தர்யாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பாயிண்ட் வந்து கிடைக்குது. ஸோ டோட்டலாக 13 பாயிண்ட்ஸோட லீடில் இருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரவுண்ட் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து பவுல் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட்லேயே வந்து எல்லாத்தையும் தும்சம் பண்ணிடுறாரு. ஸோ அவருக்கு வந்து 3 பாயிண்ட் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் ராணவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுல் பண்ணுறாரு. எல்லாத்தையும் தகர்த்து எறிஞ்சிடுறாரு. ராணுவுக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. கடைசியாக மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா பவுல் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் சான்ஸில் விட்டுறாங்க. செகண்ட் சான்ஸில் எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பாயிண்ட் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ லீடர் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் டாப்பில் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரயான் 13 பாயிண்ட் இருக்காங்க. அதே மாதிரி சௌந்தர்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா 13 பாயிண்ட். ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் இருக்காங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 பாயிண்ட்ஸோட செகண்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து 11 பாயிண்ட்ஸோட தேர்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் தீபக் வந்து 4th பிளேஸில் 10 பாயிண்ட்ஸோட இருக்காரு. ராணவ் வந்து 5th பிளேஸில் 9 பாயிண்ட்ஸோட வந்து இருக்காங்க. ஸோ இப்போ விஜய் விஷால், ஜாக்லின், பவித்ரா அண்ட் தென் அருண் இவங்க வந்து 0ல் வந்து வந்துட்டாங்க. ஸோ அப்படியே புரட்டி போட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸ்கோர் போர்டை. பட் ஸ்கோர் போர்டில் டாப்பில் இருந்தவங்க டாப்பில் தான் இருக்காங்க லைக் ரயான். பட் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பாயிண்ட்ஸ் தான் இருந்தாங்க. அப்படியே மேலே வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்த டாஸ்க் இன்னும் 2 டாஸ்க் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 2 டாஸ்கில் யார் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கிறாங்க அண்ட் தென் யார் டிடிஎஃப் வின்னர் அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து ரவுண்ட் 8ல் நடந்தது. ஸோ ரவுண்ட் 8ல் செம்மையாக விளையாடுனது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரயான் 3 பாயிண்ட்டு, அண்ட் தென் தீபக் 3 பாயிண்ட்டு, சௌந்தர்யா 3 பாயிண்ட்டு, முத்துக்குமரன், ராணவ், மஞ்சரி இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட சான்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் 3 பாயிண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்கமிங் வீடியோவில் இன்னும் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சு லைவ்ல அப்படின்னா அதை பார்க்கலாம். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.